கடவுளே, உமது கோவிலின் நடுவில் நாங்கள் உமது இரக்கத்தை பெற்றுக்கொண்டோம். கடவுளே, உமது பெயருக்கு ஏற்ப உமது புகழும் உலகின் எல்லை வரை எட்டுவதாக. உமது வலக்கை நீதியால் நிறைந்துள்ளது. தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே ஆமென். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. கிறிஸ்துவில் பிரியமான இறை உறவுகளே, மீண்டும் ஒரு காலை பொழுதிலே ஆண்டவரோடு சங்கமமாக ஒன்று கூடியிருக்கின்றோம். ஆண்டவருடைய அருளும் அன்பும் அவருடைய ஆசீரும் எமக்கு நிறைவாக கிடைக்கவும், ஆண்டவர் தருகின்ற ஒவ்வொரு அறிவு ஆற்றல்கள் திறமைகள் அனைத்தையும் ஆண்டவருடைய புகழ்ச்சிக்காகவும் எங்களோடு வாழ்பவர்களுடைய ஈடேற்றத்திற்காகவும் நாங்கள் பயன்படுத்தி இறைவனுக்கு ஏற்ற பிரமாணிக்கமுள்ள உள்ளங்களாக வாழ வரம் வேண்டி இப்பலியிலே இறைவனை பார்த்து நாங்கள் மன்றாடுவோம். இப்பலியிலே தகுந்த முறையிலே எங்களுடைய உள்ளங்கள் ஒவ்வொன்றையும் ஒப்புக் கொடுக்க நாங்கள் செய்த தவறுகள், குற்றங்கள், குறைகள் அனைத்தையும் நினைத்து அவற்றிற்காக மனம் வருந்தி அன்பு தந்தையிடம் மன்னிப்பு வேண்டுவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவி என்று ஏற்றுக்கொள்ளுகின்றேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்போதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் தேவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகின்றேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நித்திய வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். மன்றாடுவோமாக. இறைவா, வீழ்ச்சிவிட்ட உலகையும் திருமகனின் தாழ்ச்சியினால் மீண்டும் நிலைநிறுத்தினீரே. அதனால் பாவத்தின் அடிமை தலையிலிருந்து நீர் விடுவித்த உமது நம்பிக்கையாளருக்கு புனித பேரின்பத்தை தந்து அவர்கள் என்றும் நிலையான மகிழ்ச்சி அடைந்திட செய்வீராக. உம்மோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். முதல் வாசகம். என் உள்ளம் கோபத்தை வெறுத்து ஒதுக்குகின்றது. இறைவாக்கினர் ஒசேயா நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 11, இறைவசனங்கள் 1 தொடக்கம் 4 மற்றும் 8 தொடக்கம் 9 ஏறாக. ஆண்டவர் கூறியது: இஸ்ரவேல் குழந்தையாய் இருந்தபோது அவன் மேல் அன்பு கூர்ந்தேன். எகிப்திலிருந்து என் மகனை அழைத்து வந்தேன். எவ்வளவுக்கு நான் அவர்களை வருத்தி அழைத்தேனோ அவ்வளவுக்கு என்னை விட்டு பிடிவாதமாய் விலகி போனார்கள். பாகால்களுக்கு பலியிட்டார்கள், சிலைகளுக்கு தூபம் காட்டினார்கள். ஆனால் எப்ராயிமுக்கு நடை பயிற்றுவித்தது நானே, அவர்களை கையில் ஏந்தியதும் நானே. ஆயினும் அவர்களை குணமாக்கியது நானே என்பதை அவர்கள் உணராமற் போனார்கள். பரிவு என்னும் கட்டுகளால் அவர்களை பிணைத்து அன்பு கயிறுகளால் கட்டி நடத்தி வந்தேன். அவர்கள் கழுத்தின் மேலிருந்த நுகத்தை அகற்றினேன். அவர்கள் பக்கம் சாய்ந்து உணவு ஊட்டினேன். என் உள்ளம் கோபத்தை வெறுத்து ஒதுக்குகின்றது. என் இரக்கம் பொங்கி வழிகின்றது. என் சீற்றத்தின் கனலை கொட்ட மாட்டேன். எப்ராயிமை அழிக்க திரும்பி வர மாட்டேன். நான் இறைவன், வெறும் மனிதன் அல்ல. நானே உங்கள் நடுவில் இருக்கும் தூயவர். ஆதலால் நான் நகருக்கு எதிராக வரமாட்டேன். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பதிலுரை பாடலுக்கு உங்கள் பதிலாக: கடவுளே, எம்மை மீட்குமாறு உம் முகொளியை காட்டியருளும்.
கடவுளே உம்மை மீட்குமாறு உம்முகோழியை காட்டியருளும். கடவுளே எம்மை மீட்குமாறு உம்முகோழியை காட்டியருளும். இஸ்ரவேலின் ஆயரே செவிசாயும், கெருபுகளின் மீது வீற்றிருப்பவரே ஒளிர்ந்திடும். உமது ஆற்றலை கிளர்ந்தெழ செய்து எம்மை மீட்க வாரும். கடவுளே எம்மை மீட்குமாறு உம்முகோழியை காட்டியருளும். படைகளின் கடவுளே மீண்டும் வாரும். விண்ணுலகின் என்று கண்ணோக்கி பாரும். இந்த திராட்சை கொடி மீது பரிவு காட்டும் உமது வலக்கை நட்டு வைத்த கிளையை, உமக்கென நீர் வளர்த்த மகவை காத்தருளும். கடவுளே உம்மை மீட்குமாறு உம்முகோழியை காட்டியருளும். கடவுளே எம்மை மீட்குமாறு உமது முகோழியை காட்டியருளும். இறையாட்சி நெருங்கி வந்து விட்டது. மனம் மாறி நற்செய்தியை நம்புங்கள் என்கின்றார் ஆண்டவர். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. தூய மத்தேயு எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. மத்தேயு நற்செய்தி 10ஆம் அதிகாரம் திருவசனங்கள் 7-15 முடிய. அக்காலத்தில் இயேசு தம் சீடர்களை நோக்கி கூறியது, நீங்கள் சென்று விண்ணரசு நெருங்கி வந்து விட்டது என பறைசாற்றுங்கள். நலம் குன்றியவர்களை குணமாக்குங்கள். இறந்தோரை உயிர் பெற்றெழ செய்யுங்கள். தொழில் நோயாளரை நலமாக்குங்கள். பேய்களை ஓட்டுங்கள். கொடையாக பெற்றீர்கள், கொடையாகவே வழங்குங்கள். பொன் வெள்ளி செப்பு காசு எதையும் உங்கள் இடைக்கச்சைகளில் வைத்து கொள்ள வேண்டாம். பணத்திற்காக பையோ 2 அங்கிகளோ மிதியடிகளோ கைத்தடியோ எடுத்துக்கொண்டு போக வேண்டாம். ஏனெனில் வேலையால் தம் உணவுக்கு உரிமை உடையவரே. நீங்கள் எந்த நகருக்கோ ஊருக்கோ சென்றாலும் அங்கே உங்களை ஏற்க தகுதியுடையவர் யாரென கேட்டறியுங்கள். அங்கிருந்து புறப்படும் வரை அவரோடு தங்கியிருங்கள். அந்த வீட்டுக்குள் செல்லும் பொழுதே வீட்டாருக்கு வாழ்த்து கூறுங்கள். வீட்டார் தகுதி உள்ளவராயிருந்தால் நீங்கள் வாழ்த்தி கூறிய அமைதி அவர்கள் மேல் தங்கட்டும். அவர்கள் தகுதியற்றவர்களாயிருந்தால் அது உங்களிடமே திரும்பி வரட்டும். உங்களை எவராவது ஏற்றுக்கொள்ளாமலோ நீங்கள் அறிவித்தவற்றுக்கு செவி சாய்க்காமலோ இருந்தால் அவரது வீட்டை அல்லது நகரை விட்டு வெளியேறும் பொழுது உங்கள் கால்களில் படிந்துள்ள தூசியை உதறிவிடுங்கள். தீர்ப்பு நாளில் சோதோம் குமாரா பகுதிகளுக்கு கிடைக்கும் தண்டனையை விட அந்நகருக்கு கிடைக்கும் தண்டனை கடினமாகவே இருக்கும் என நான் உறுதியாக உங்களுக்கு சொல்லுகின்றேன். இது வாழ்வு தரும் கிறிஸ்துவின் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். ஒரு இயேசுவில் பிரியமான உரை உறவுகளே, ஆண்டவராகிய கிறிஸ்து தன்னுடைய அன்பு சுடர்களை அழைத்து அவர்களை பணிக்காக அனுப்புகின்ற பொழுது அவர்கள் தங்களுடைய பணித்தளங்களிலே பணி வாழ்விலே எவ்வாறு இருக்க வேண்டும், எப்படி இருக்க வேண்டும், எவ்வாறான செயல்பாடுகளோடு அவர்களுடைய வாழ்க்கையை தொடர வேண்டும் என்பதை பற்றி ஆண்டவர் ஆகிய கிறிஸ்து எங்களுக்கு வெளிப்படுத்தி நிற்கின்றார்.
முதலாவதாக நாங்கள் பார்க்கின்றோம், நம்பிக்கை நிறைந்த வாழ்க்கையோடு எங்களுடைய பணி வாழ்வை தொடங்க வேண்டும். இரண்டாவது, தூய்மை நிறைந்த உள்ளத்தோடு எங்களுடைய பணி வாழ்வை நாங்கள் ஆரம்பிக்க வேண்டும். மூன்றாவது, இறைவனுக்கு பிரமாணிக்கமுள்ள நிலையிலிருந்து எங்களுடைய பணி வாழ்வை நாங்கள் ஆரம்பிக்க வேண்டும். நான்காவது, கீழ்ப்படிவான நிலையிலிருந்து எங்களுடைய பணி வாழ்வை நாங்கள் ஆரம்பிக்க வேண்டும். இவ்வாறான இந்த 4 உயரிய பண்புகளோடும் எங்களுடைய பணி வாழ்வை நாங்கள் ஆரம்பிக்க வேண்டும். அதைத்தான் ஆண்டவராகிய கிறிஸ்து தன்னுடைய சீடர்களுக்கு இவ்வாறு கற்றுக் கொடுக்கின்றார். இதை நாங்கள் பார்க்கின்றோம். ஆண்டவராகிய கிறிஸ்து சொல்லுகின்றார், கொடையாக பெற்றீர்கள், கொடையாகவே வழங்குங்கள். கொடையாக பெற்றீர்கள், கொடையாகவே வழங்குங்கள். ஆண்டவர் எங்கள் ஒவ்வொருவருக்கும் அறிவு, ஆற்றல், திறமைகள் அனைத்தையுமே கொடுத்திருக்கின்றார். ஒருவன் உயர்ந்தவனாகவோ தாழ்ந்தவனாகவோ படிப்புள்ளவனாகவோ படிப்பில்லாதவனாகவோ ஆண்டவர் எவரையுமே உலகத்தில் படைக்கவில்லை. எல்லோரையும் சமனாகத்தான் ஆண்டவர் படைத்திருக்கிறார். எல்லோருக்கும் அறிவு, திறமைகள், ஆற்றல் எல்லாவற்றையும் சமமாகத்தான் கொடுத்திருக்கின்றார். ஆகவேதான் ஆண்டவர் எங்களுக்கு கொடுத்திருக்கக்கூடிய அறிவு, ஆற்றல்கள், திறமைகள் அனைத்தையும் நாங்கள் ஆண்டவருடைய மகிமைக்காகவும் ஆண்டவருடைய புகழ்ச்சிக்காகவும் நாங்கள் அவற்றை பயன்படுத்த வேண்டும். அதே நிலையிலே நாங்கள் அறிவுள்ளவர்களாக இருக்கின்றோம், திறமை படைத்தவர்களாக இருக்கின்றோம், ஆற்றல் உள்ளவர்களாக இருக்கின்றோம் என்று சொன்னால் அனைத்தையுமே எங்களோடு வாழ்பவர்களின் ஈடேற்றத்திற்காகவும், எங்களோடு வாழ்பவர்களை மகிழ்ச்சிப்படுத்துவதற்காகவும், எங்களோடு வாழ்பவர்களுடைய வாழ்க்கையை ஈடேற்றுவதாகவும் அமைய எங்களுடைய பண்புகளை நாங்கள் பயன்படுத்தி கொள்ள வேண்டும். எங்களுடைய சிந்தனை, சொல், செயல் அனைத்துமே ஆண்டவரை நோக்கியதாக இருக்கின்ற பொழுது எங்களுடைய செயற்பாடுகளும் ஆண்டவரை நோக்கிய செயற்பாடுகளுக்குள் உள்வாங்கப்படுகின்றன. அதைத்தான் ஆண்டவர் இந்த நற்செய்தியிலே ஆண்டவர் வெளிப்படையாக தன்னுடைய சீடர்களுக்கு கற்றுக் கொடுத்தது போல எங்களுக்கும் இன்றைய இந்த நாளிலே சொல்லுகின்றார். நாங்களும் எவ்வாறு இருக்க வேண்டும்? கொடையாக பெற்றுக்கொண்டோம், கொடையாகவே வழங்க நாங்கள் தயாராக இருக்க வேண்டும். ஒருவர் படித்து பட்டம் பெற்று உயர்ந்து செல்கின்றார் என்று சொன்னால் அவர் ஆற்றல் மிக்கவராக, அறிவு நிறைந்தவராக, திறமை மிக்கவராக இருக்கின்றார் என்று சொன்னால் அந்த ஆற்றல்கள், திறமைகள் எல்லாவற்றையும் ஆண்டவர் கொடுத்தது நாங்கள் மறக்கக்கூடாது. நாங்கள் சிறு பராயத்திலிருந்து நாங்கள் வளர்ந்து ஒரு உயரிய நிலையை அடையும் வரைக்கும் ஆண்டவர் எங்களுக்கு திறமைகளை கொடுக்கின்றார், அறிவு, ஆற்றல்களை கொடுக்கின்றார். நாங்கள் எவ்வாறு வாழ வேண்டும் என்பதை கற்றுக் கொடுக்கின்றார். நாங்கள் எவ்வாறான நிலைகளில் இருக்க வேண்டும் என்பதை பற்றி ஆண்டவர் எங்களுக்கு கற்றுக் கொடுக்கின்றார். ஆகவே தான் நாங்கள் ஒவ்வொருவரும் எந்த வேளையிலும் எந்த நேரத்திலும் ஆண்டவருக்கு நன்றி உடையவர்களாக நாங்கள் வாழ வேண்டும். இந்த நற்செய்தியில் சொல்லப்பட்ட அனைத்தையுமே ஆண்டவர் இன்றும் எங்களுக்கு செய்து கொண்டு தான் இருக்கின்றார். பணியாளர்கள் மூலமாக, ஒருவருக்கு ஒருவர் பணிவிடை புரிவதன் மூலமாக, ஒருவருக்கு அன்பு காட்டுவதன் மூலமாக, ஒருவரை ஏற்றுக்கொள்வதன் மூலமாக, ஒருவரை புரிந்து கொள்வதன் மூலமாக நாங்கள் இவ்வளவு கொடைகளையும் ஆண்டவர் எங்களுக்கு கொடுத்து கொண்டு தான் இருக்கின்றார், நடைபெற்று கொண்டு தான் இருக்கின்றது. ஆனால் பல வேளைகளிலே, பல நேரங்களிலே நாங்கள் இவற்றை கண்டும் காணாதவர்களாக, உணர்ந்தும் உணராதவர்களாக நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். இன்று இந்த நாளிலே நாங்கள் சிந்திப்போம். ஆண்டவர் எங்களுக்கு எல்லாவற்றையும் கொடுத்திருக்கின்றார். உணவு, உடை, உறையுள், திறமைகள் எல்லாவற்றையுமே ஆண்டவர் எங்களுக்கு கொடுத்திருக்கின்றார். இதே வேளையிலே நாங்கள் சிந்திக்க வேண்டிய ஒன்று, எத்தனையோ உள்ளங்கள் அமைதி இல்லாமல் இருக்கின்றார்கள், ஆறுதல் இல்லாமல் இருக்கின்றார்கள், அவதியுற்ற நிலையிலே இருக்கின்றார்கள், இன்னல்கள் நிறைந்த சூழ்நிலையிலே வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள், ஆபத்துக்கள் நிறைந்த சூழ்நிலையிலே வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள், நிம்மதியற்றவர்களாக, ஆறுதலற்றவர்களாக, அங்கலாய்ப்போடு வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். இவர்கள் மத்தியிலே நாங்கள் செல்ல வேண்டும். இவர்கள் மத்தியிலே சென்று எங்கே அமைதி இல்லையோ அங்கே அமைதியை கொடுக்க வேண்டும், எங்கே ஆறுதல் இல்லையோ அங்கே ஆறுதலை கொடுக்க வேண்டும். யாரெல்லாம் துன்பப்பட்டு வேதனைப்படுகிறார்களோ அவர்கள் மத்தியிலே சென்று ஆறுதலையும் அமைதியையும் கொடுக்கின்ற உள்ளங்களாக நாங்கள் மாற்றம் பெற வேண்டும். இதைத்தான் ஆண்டவர் ஆகிய கிறிஸ்து எங்களிடமிருந்து எதிர்பார்க்கின்றார். ஆண்டவர் எதிர்பார்ப்பதை நாங்கள் செய்வதற்கு தயாராக இருக்க வேண்டும். ஆண்டவருடைய சித்தம், ஆண்டவருடைய திட்டம் என்னவென்று நாங்கள் அறிந்து அதற்கேற்ப எங்களுடைய வாழ்க்கை நாங்கள் வாழுகின்ற பொழுது நற்செய்தியிலே ஆண்டவர் சொன்ன அனைத்தையுமே ஆண்டவர் எங்களுக்கு கொடுப்பவராக இருக்கின்றார். அன்று தன்னுடைய அன்பு சீடர்களுக்கு கொடுத்த அறிவுரைகளும், அன்று அன்பு சீடர்களை வழிநடத்திய முறைகளும்,
அன்பு சீடர்களோடு சேர்ந்து இறை அரசை நிலைநாட்டுவதற்காக அவர் பட்ட பாடுகளையும் சீடர்கள் மூலமாக ஆண்டவர் எங்களுக்கு வெளிப்படுத்தி இருக்கின்றார். செல்லுவோம், இறை சமூகத்திற்குள் செல்லுவோம், மனித சமூகத்திற்குள் செல்லுவோம், நிலைநாட்டுவோம், அமைதியை நிலைநாட்டுவோம், நீதியை நிலைநாட்டுவோம், ஒருவரோடு பரஸ்பர அன்போடு வாழ்வோம், ஒருவரோடு ஒரு உறவு கொண்டு வாழுவோம், ஒருவரை தேற்றிக் கொள்ளுவோம், ஒருவரை அன்பு செய்து இறைவனுக்கு ஏற்ற பிரமாணிக்கம் உள்ள உள்ளமாக வாழ்ந்து இறைவனுக்கு ஏற்ற தகுதியுடைய உள்ளமாக வாழ்ந்து நாங்கள் ஒவ்வொருவரும் இறைப்பணி புரியும் இறைப்பணியாளர்களாக மாற்றம் பெறவும் இதனுடைய அருளும் ஆசிரும் அன்பும் ஒவ்வொரு உள்ளங்களோடும் நிறைவாக இருக்க ஆண்டவரை பார்த்து நாங்கள் மன்றாடுவோம். ஆமீன். எங்களுடைய விண்ணப்பங்கள் தேவைகள் ஒவ்வொன்றையும் ஆண்டவர் பாதத்திலே சமர்ப்பித்து மன்றாடுவோம். வழிநடத்தும் தந்தையே இறைவா, எம் திரு அவையின் திருத்தந்தை, ஆயர்கள், குருக்கள், துறவிகள் மற்றும் பொது நிலையினர் அனைவரும் சுயநலம் மறந்து மனிதநேயத்திலும் ஞானத்திலும் அறிவாற்றலிலும் சிறந்து விளங்க தேவையான வரங்களை பொழிந்தருள வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். வாழ்வளிக்கும் வள்ளலே இறைவா, எங்கள் குடும்ப உறுப்பினர்கள் அனைவரையும் உம்பாதம் சமர்ப்பிக்கின்றோம். நாம் ஒருவரையொருவர் அன்பு செய்து எமது குடும்ப வாழ்வில் உண்மையான உறவு மலரவும் இறை பிரசன்னம் எம் குடும்பத்தில் நிலைத்திருக்கவும் வரமருள வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். எம்மை ஆளும் இறைவா, எம் நாட்டு தலைவர்கள் அனைவரும் சுயநலம் கருதாமல் பொதுநலம் கருதி ஏற்றத்தாழ்வு இல்லாத சமத்துவ சமுதாயம் படைத்திட தேவையான ஞானத்தையும் அருளையும் பொழிந்தருள வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். எங்களுடைய சொந்த தனிப்பட்ட கருத்துக்களுக்காக இறைவனை பார்த்து மன்றாடுவோம். என்றும் ஆளும் எல்லாமல்ல தந்தை ஆகிய இறைவா, உம்முடைய அன்பு பிள்ளைகளாகிய நாங்கள் உம்மிடம் சமர்ப்பித்த விண்ணப்பங்கள் வேண்டுதல்கள் ஒவ்வொன்றையும், எங்களுடைய உள்ளத்தில் இருக்கக்கூடிய விண்ணப்பங்கள் வேண்டுதல்கள் தேவைகள் ஒவ்வொன்றையும் உம் திருமகனாகிய கிறிஸ்து மூலமாக பெற்று தந்திரள வேண்டும் என்று உம்மை இறந்து மன்றாடுகின்றோம். ஆமேன். சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி எல்லாம் வல்ல தந்தை ஆகிய இறைவனை கேட்டதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலனுக்காகவும் உமது
உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, உமது பெயரின் மாட்சிக்காக நாங்கள் நேர்ந்தளிக்கும் இக்காணிக்கை எங்களை தூய்மைப்படுத்துவதாக. விண்ணக வாழ்வுக்குரிய நற்செயல் புரிவதில் நாங்கள் நாளுக்கு நாள் முன்னேறி செல்வோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம்மான்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அதுவே தகுதியும் நீதியுமானதே. தூயவரான தந்தையே, உம் அன்பார்ந்த மகன் இயேசு கிறிஸ்து வழியாக எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதி நீதியுமாகும், எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். வார்த்தையானவர் வழியாக அனைத்தையும் படைத்தீர். அவரே மீட்பராகவும் ஈடேற்றுபவராகவும் எங்களுக்கு அனுப்பினீர். அவர் தூய ஆவியால் உடலெடுத்து கன்னிமரியாவிடமிருந்து பிறந்தார். அவர் நமது திருவிழத்தை நிறைவேற்றி புனித மக்களை மொக்கு பெற்றுத்தர தம் கைகளை விரித்து பாடுபட்டார். இவ்வாறு சாவை வண்டு உயிர்ப்பை வெளிப்படுத்தினார். ஆகவே வானதுதரோடும் புனித அனைவரோடும் சேர்ந்து நாங்கள் உமது மாட்சியை புகழ்ந்துரைத்து ஒரே குரலாய் சொல்லுவதாவது: தூயவர், 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 வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவரே, நீர்மையாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கு மூற்று. ஆகவே உம்முடைய தூய ஆவியை பொழிந்தே காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உலங்கணிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி வாழ்த்துரைத்து அதை பெற்ற தம் சுடர்களுக்கு அளித்தவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சுடர்களுக்கு அளித்தவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்ற பருகுங்கள், எனது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினை நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பு அளிக்கும் கிண்ணத்தையும் ஒப்புக் கொடுக்கின்றோம். திருமண ஊழியம் பெரிய தவந்தங்களை ஏற்றுக்கொண்டு எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடல் இரத்தத்தில் மங்கள தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவி இருக்கும் திரு அவை நினைவு கூர்ந்தரலும் எங்கள் திருத்தந்தை லியோ, எங்கள் ஆயர் ஜஸ்டின் ஞான பிரகாசம் எல்லா திருநிலையில் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெற செய்தரலும். மேலும் உயிர்த்தலும் இது நோக்குடன் துயிர் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுகொழியினுள் ஏற்றரலும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னி தாயான புனிதமிக்க கன்னிமரியா, அவருடைய கணவரான புனித ஜோசேப்பும், புனித அந்தோனி மரிய கிளாரட், புனித யாகப்பர், புனித அந்தோனியார், புனித திருத்தூதர்கள், இவ்விழில் நமக்கு புனிதர் ஆகிய அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்குரியதே. ஆமென். வானக தந்தையே, அப்பா தந்தை என்று அழைக்க
இறைமகனாகிய கிறிஸ்துவ கற்றுத் தந்திருக்கின்றாலும் துணிவோடு உரை தந்தையை நோக்கி சொல்லுவோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவிழம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமையான திமிதங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்துணதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் ஆட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்லுகின்றேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கிற திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் முத்திருகவை நம்பிக்கையை கண்ணோக்கி முத்திருவிழத்திற்கேற்ப அதற்கு அமைதியை மற்றுமையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் என்றும் எப்பொழுதும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் கிறிஸ்து இயேசு தருகின்ற அமைதியை பகிர்ந்து கொள்வோம். உங்களுக்கு அமைதி உரித்தாக. உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இவரே உலகின் பாவங்களை போக்குகின்றவர். செம்மறியின் திருவிருந்திற்கு அழைக்கப்பட்ட நாம் ஒவ்வொருவரும் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவள். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். கிறிஸ்துவின் காத்திலித்திய வாழ்வளிப்பதாக. நற்கருணை ஆன்மீக செபம். நற்கருணையில் உயிருடலாக வீற்றிருக்கும் ஆண்டவராகிய இயேசுவே, இத்தருணத்தில் அருட்சாதன வடிவில் உம்மை பெற்றுக்கொள்ள இயலாததால் நான் உம்மை ஆன்மீக ரீதியில் பெற்றுக்கொள்ள மிகுந்த ஆசையாயிருக்கின்றேன். ஆண்டவராகிய இயேசுவே, என் உள்ளத்தில் எழுந்தருளி வாரும். ஆமேன்.
செல்வம் உனதன்பில் உளங்காடும் இன்பம் உறவிலோர் புது வாழ்வு பொங்கும் உறவிலோர் புது வாழ்வு பொங்கும். பெருசுமை சுமந்து சோர்ந்திருப்பவர்களே, எல்லாரும் என்னிடம் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்கின்றார் ஆண்டவர். நன்றி கூறி மன்றாடுவோமாக. ஆண்டவரே, மாண்புக்குரிய கொடைகளால் நிறைவு பெற்று நாங்கள் உம்மை வேண்டுகின்றோம். அதனால் மீட்பு அளிக்கும் கொடைகளை நாங்கள் என்றும் பெற்றுக்கொள்ளவும் உம்மை இடையராது புகழ்ந்தேத்தவும் அருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூய ஆவி உங்களுக்கு ஆசீர் அளிப்பாராக. ஆமென். இறைவன் தருகின்ற அன்பிலும் மகிழ்ச்சியிலும் அமைதியிலும் சென்று வாழுங்கள். இறைவனுக்கு நன்றி. ஞானம் நிறை கன்னிகையே, நாதனை தாங்கிய ஆலயமே, ஞானம் நிறை கன்னிகையே, வான்புயலெழு தூண்களுமாய், வான்புயலெழு தூண்களுமாய், பலிபீடமுமாய் அலங்கரித்தாயே, ஞானம் நிறை கன்னிகையே, பாவ நிழலே அணுகாம், பாதுகாத்தான் உனையே பரமன், பாவ நிழலே அணுகாம், தாயுதரம் நீ தரித்திடவே, தாயுதரம் நீ தரித்திடவே, தனதோரமல தளமென கொண்டார், ஞானம் நிறை கன்னிகையே, நாதனை தாங்கிய ஆலயமே, ஞானம் நிறை கன்னிகையே. நித்ய ஸ்துதிக்குரிய பரிசுத்த நற்கருணைக்கு பக்தியாய் ஆராதனை எத்திசையும் புரிவோம். நித்ய ஸ்துதிக்குரிய பரிசுத்த நற்கருணைக்கு பக்தியாய் ஆராதனை எத்திசையும் புரிவோம். ஸ்துதிக்குரிய பரிசுத்த நற்கருணைக்கு பக்தியாய் ஆராதனை எத்திசையும் புரிவோம். திருச்சிலுவை அடையாளத்தினாலே எங்கள் பகைவரிடமிருந்து எங்களை மீட்டருளும். எங்கள் இறைவா, தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமென்.